இவ்வளோ ஈஸியாக இந்த விஷயத்தை பண்ண முடியுமா அப்படின்றத இந்த டிப்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்மள நிறைய பேருக்கு இந்த ஊசியில் நூல் கோர்க்குறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா அதோட மொனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஊசிக்குள்ளே வந்து கரெக்டாக அது போகாது. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா, நெயில் பாலிஷை வந்து இதோட மொனையில் வந்து இந்த மாதிரி தடவிட்டு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். பாருங்களேன் எப்படி ஷார்ப்பாக இருக்குன்னு. ஸோ உங்களால் ஈஸியாக வந்து நூலில் வந்து ஊசியில் வந்து கோர்க்க முடியும். இது மட்டும் கிடையாது, சின்ன ஊசியில் கூட உங்களால் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து கோர்க்க முடியும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கயிறு பார்த்திங்கன்னா சாமிகிட்ட மந்திரிச்சு வந்து கையில் கட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். சில ராசிக்கு வந்து கருப்பு கயிறுலாம் வந்து திருஷ்டி கயிறு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடது சிம்ம ராசி. ஸோ எனக்குமே வந்து இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ திருஷ்டி கயிறு கட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கந்திஷ்டி கல் அண்ட் கயிறு இது ரெண்டுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சாமிகிட்ட மந்திரிச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கோர்த்துட்டு எனக்கும் என்னோடய குழந்தைக்கும் 2 பேருக்கும் கட்டுறதுக்காக வந்து நான் 2 ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்க கட்டிக்கிட்டிங்கனாலும் ஏதோ ஒரு கந்திஷ்டியில் தான் நம்மளை வந்து அதை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன பிலீவ். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிலீவ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸோட பார்க்கலாம்.